பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு துணிச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே நமக்கு பின்னால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு துணிச்சல் ஒன்று வரும். அந்த துணிச்சலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த படை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஏஐக்குன்னே இங்கே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குவோம்னு அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய தொலைநோக்கு சிந்தனைங்கிறது ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கமான ஒரு காவலர் படையாக அது இருந்துடக்கூடாது. அதில் என்னெல்லாம் நம்ம அட்வான்ஸாக கொண்டு வர முடியும்னு அவங்க யோசித்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பதவியே இருக்கிற அன்னைக்கு இந்த சிங்கப்பெண் திட்டம் குறித்து பேசியிருக்கிறாரு. இது அன்றைக்கி ஒரு மாதத்துக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அப்போ இந்த திட்டத்தின் மீது அவருக்கு எவ்வளவு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். ஸோ இது அதிரடியாக பல வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல வேறு மாநிலங்கள்லேருந்து இங்கே வர்றதை தடுப்பதற்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. நானே என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பேன், நானே கவனிப்பேன் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கூடுதல் பயம் ஒன்று இருக்குது அதில். ஸோ அதனால் இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப விரைவாக செயல்படுறாங்க. அதை நம்ம தினந்தோறும் செய்திகளில் பார்க்குறோம். இப்போ சரக்கை போட்டோடனே அவனுடைய தாட்ஸ் வேறவா மாறுது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நிற்குது, போதை பொருள் நடமாட்டம். அப்போ இருக்கிற அந்த படையை வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்குறீங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பெண்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாது. அப்போ பெண்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பார்த்து தான் ஒவ்வொரு அரசும் செய்யும். ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? வணக்கம் சார். வணக்கம். சிங்கப்பெண் சிறப்பு படையை விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசினேன். குறிப்பாக அந்த ட்ரோன் பேட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார் சார். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, நிறைய ஃபெசிலிட்டிஸோடு துவங்கப்பட்ட படை தான் இது. ஏற்கனவே திமுகவினர் ஒரு பெரிய விமர்சனம் பண்ணாங்க, எங்கள் ஆட்சியில் பண்ணது தான் இவங்க வேற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி அவர் அறிவித்ததெல்லாம் பார்க்கும்பொழுது இது இன்னும் ரொம்ப எக்யூப்டான ஒரு அமைப்பாக இருக்கும்னு நமக்கு தோணுது. 2500 பேர் புதிய காவலர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படைக்கு மட்டுமே பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு துணிச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே நமக்கு பின்னால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு துணிச்சல் ஒன்று வரும். அந்த துணிச்சலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த படை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரோன் பேட்ரோல் அப்படின்னும் போது இந்தியாவிலே இதுதான் முதல் மாநிலம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அப்படின்ற விஷயத்தையும் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அது நம்ம மாநிலத்துக்கு அது செட் ஆகுமா சார்? ஏன்னா இப்போ நம்ம வெளிநாடுகளில் பார்த்துருப்போம். பட் தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது பாசிபிளா சார்? சொல்லிட்டாரு, பட் ப்ராக்டிகலி பாசிபிளா? இல்லைங்க, அது இப்படி பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் மேலோங்கிட்டே இருக்குது. இப்போ முதல்வர் விஜயை பொறுத்தளவுக்கு அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி ஏஐக்குன்னே இங்கே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குவோம்னு அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய தொலைநோக்கு சிந்தனைங்கிறது ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கமான ஒரு காவலர் படையாக அது இருந்துடக்கூடாது. அதில் என்னெல்லாம் நம்ம அட்வான்ஸாக கொண்டு வர முடியும்னு அவங்க யோசித்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 358 கோடி இந்த படைக்குன்னே அவங்க நிதி ஒதுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆரம்பித்த அவருடைய கனவு திட்டம் அது. இப்போ ஒவ்வொரு முதல்வருக்கும் ஒரு கனவு திட்டம்னு ஒன்று இருக்கும். இவர் தேர்தலுக்கு முன்பே பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. பதவியே இருக்கிற அன்னைக்கு இந்த சிங்கப்பெண் திட்டம் குறித்து பேசியிருக்கிறாரு. இது அன்றைக்கி ஒரு மாதத்துக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். அப்போ இந்த திட்டத்தின் மீது அவருக்கு எவ்வளவு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த திட்டத்திற்காக என்னெல்லாம் இன்னும் பண்ண முடியுமோ அட்வான்ஸாக அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு இது லாஸ்ட் கவர்மெண்ட்லேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்துமே அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு புது இனிஷியேட்டிவாக சொல்லி அவர் சொன்ன இன்னொரு விஷயம், இந்த போதைப் பொருள், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். அப்படிதான் இது இப்போ தொடங்கினது இல்லை, பல வருஷமா இருக்கு அப்படின்றது. திரும்ப திமுக மீது அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது அது போகுது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அது கிட்டத்தட்ட உண்மை தானே. இப்போ போதைப் பொருள் கலாச்சாரங்கிறது பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துடுச்சு. ஒரு 9th படிக்கிற பையனை எதிர்கடையில் போய் ஒரு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டான்னா கறக்கமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருந்துச்சு.
ஸோ அதையெல்லாம் வந்து எங்கெல்லாம் இது ஊற்றுக்கண்களோ அதெல்லாம் தேடி போய் அடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு நிறைய இடங்களில் பொட்டலமாக பிடிக்கிறாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கஞ்சா பொட்டலங்களை பல இடங்களில் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது அதிரடியாக பல வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல வேறு மாநிலங்கள்லேருந்து இங்கே வர்றதை தடுப்பதற்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படி வந்து எல்லை கடந்து இது உள்ளே வருது, அப்போ எல்லைகளில் இருக்கிற இந்த ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இங்கே உள்ள வரைக்கும் நுழையுதுன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்காக நின்னாலே போதுங்கிறது தான் இவங்க எடுக்கிற முடிவாக இருக்குது. ஸோ அதனால் அது அந்த விதத்தில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இப்போ எங்கேயாவது பணம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அதில் அவர் ரொம்ப நேரடியாக நான் கண்காணிப்பேங்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிகாரிகளுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். இப்போ யாரோ ஒருத்தர் இதை கண்காணிப்பார், யாரோ ஒருத்தர் பார்ப்பார் அப்படின்னா அப்படி கிடையாது. நானே என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பேன், நானே கவனிப்பேன் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கூடுதல் பயம் ஒன்று இருக்குது அதில். ஸோ அதனால் வந்து இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப விரைவாக செயல்படுறாங்க. அதை நம்ம தினந்தோறும் செய்திகளில் பார்க்குறோம். அப்போ கட்டாயமாக அடிப்படை என்னவோ அதை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இது இன்டர்லிங்க்குங்கிறாரு. ஒருத்தர் சரக்கை போட்டோடனே அவனுடைய தாட்ஸ் வேறவா மாறுது. சரக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெண் போகிறான்னா அவளை தங்கச்சியாவோ அம்மாவோ அக்காவோ பார்க்குறவன் அதை அடித்தோன்னே வேற மாதிரி பார்க்குறான். அப்போ எது பிரச்சனைங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ அங்கேருந்து அவங்க சீர்திருத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு, என்னுடைய பெண்கள் மீது கை வச்சிங்க அப்படின்னா கடுமையான தண்டனைக்கு உடனடியாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. இது பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்னொரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சார்? கட்டாயமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு போலீஸை போட முடியாது, வீட்டுக்கு ஒரு போலீஸை போட முடியாது, ஊருக்கு ஒரு போலீஸை கூட போட முடியாது. ஏன்னா நம்முடைய நிதி ஆதாரங்கள் அப்படி தான் இருக்குது. நிறைய பேரை நீங்கள் வந்து பணி நியமனம் செய்ய முடியாது. அப்போ இருக்கிற அந்த படையை வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்குறீங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சார்ஜ் ஷீட்டு விரைவாக போடுவோம், தண்டனையை விரைவாக வாங்கி தருவோம், உயர்ந்தபட்ச தண்டனையை வாங்கி தருவோம், இந்த பிரச்சனைகளை நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்போம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இங்கே 4 பேரை சுடுவோம், இங்கே 4 பேர் கையை வெட்டுவோம்லாம் அவர் சொல்லலை, சொல்லவும் முடியாது, அது வேற. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து சட்ட ரீதியாக அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நாங்கள் குற்றங்களை நீதிமன்றத்தில் எவ்வளவு விரைவாக நிரூபிக்க முடியுமோ நிரூபிப்போங்கிறது தான் இவங்க வைக்கிற வாதமாக இருக்குது. அப்போ அதை இவங்க சிவியராக செஞ்சுட்டாலே குற்றங்கள் பெருமளவு குறையுங்கிறது தான் அவருடைய நம்பிக்கையாக இருக்குது. அது உண்மையும் கூட. ஏன்னா மக்களுமே குறிப்பாக வந்து பெண்கள் அதை மீது நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நம்ம எலெக்ஷன் டே அன்றைக்கே பார்த்தோம், அவ்வளோ சப்போர்ட் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை ஆத்மாத்மாவும் அவர் வந்து பண்ணியிருக்கிறத அவரோட ஸ்பீச்சில் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆமாங்க, ஆமாம். எப்போவுமே வந்து பெண்கள் பேராதரவுடன் தான் ஒரு படமே ஓடும். சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறீங்க, பெண்கள் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது வேற இடத்துக்கு போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா துறையிலையுமே, அரசியலும் கிட்டத்தட்ட அப்படி தான். பெண்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாது. ஸோ அப்போ பெண்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பார்த்து தான் ஒவ்வொரு அரசும் செய்யும். இப்போ மகளிர் உதவித்தொகை ஏன் ஆரம்பித்தாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறது மட்டும் இல்லை, அவங்க நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்கங்கிற காரணமும் கூட. அப்போ பெண்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும். அப்படி தான் ஒரு பெரிய நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதில் அவர் ஸ்டபனாக நிற்பார்.